வணக்கம். என் குருநாதர் பாதங்கள் சரணம். இன்றைக்கி நம்ம மட்ட அரிசியின் பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வழக்கமாக தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளை கலர் அரிசியை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். வேறு பழுப்பு கலரோ இது மாதிரி இருந்ததுன்னா அப்படியே அதை கழுவி அதில் இருக்கிற சத்துக்களெல்லாம் போக்கிட்டு அதை பாலிஷ் பண்ணி அப்புறம் தான் சாப்பிடுவோம். அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. வெறும் எல்லாம் பாலிஷ் பண்ணுறதுனால அரிசியில் இருக்கிற மாவு சத்து மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இயற்கையாகவே கடவுள் அந்த குட்டி தானியத்தில் நம்மளுக்கு உடல் உறுப்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் அதை உணர்றதில்ல. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, கேரளாவில் யூஸ் பண்ணுற மட்டை அரிசி இருக்குது இல்லைங்களா, செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது அதில் நிறைய நார் சத்து இருக்குது. நம்ம டயாபெட்டிஸ் பேஷண்ட் அனைவருக்கும் நார் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மலச்சிக்கல் ஏற்படுறதுனால ரத்தத்தில் சுகரோட அளவு குறையவே குறையாது, நம்ம என்ன தான் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலும். அதனால் நார் சத்து இருந்தால் மலச்சிக்கல் இல்லாமல் நல்லா டைஜஷன் ஆகிறதுனால குடல் பகுதியெல்லாம் வலுப்படுத்துது. அதனால் இந்த அரிசி அந்த டைஜஷன் சிஸ்டத்தை நல்லா பாதுகாக்கிறதுனால நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக நார் சத்து நிறைந்த இந்த உணவை எடுக்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது சுகருக்கு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மட்டை அரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நிறைய நியூட்ரிஷன் ஆளுங்க சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அரிசி உடம்புக்கு ஒரு நல்ல பலம் கொடுக்குது. சின்ன வயசுலேருந்தே இது பழக்கப்படுத்துறதுனால குழந்தைகளுக்கு மெக்னீசியம், அந்த பாஸ்பரஸ், அந்த மாதிரி ஒரு நுண்ணூட்ட சத்துக்களும் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு கிடைக்கிது. ரொம்ப நல்லா உடம்ப ஸ்கின்னெல்லாம் அப்படியே நல்லா வச்சுக்குதுங்க. அப்புறம் இந்த மட்டை அரிசி கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நம்ம அடுத்தடுத்து சாப்பிடணுன்னு அந்த ஒரு சுகர்னால் ஏற்படுற அந்த இது ஏற்படாது. இந்த அரிசி கேரளாவில் தான் அதிகமாக இது பண்ணாலும் இது இங்கே தான் நல்லா விளையுது. கேரளாவில் இந்த அரிசியை உபயோகப்படுத்துகிறாங்க. இது கூட காய்கறி, கறிகள், அப்புறம் மீன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் அதோட சத்துக்கள் ரொம்ப இதாக இருக்குது. இது வேகிற டைம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்கிறதுனால முன்கூட்டியே ஊற வச்சிட்டோம்னா ஒரு முன்கூட்டியே ஒரு 4 மணி நேரமாவது இது குறைஞ்சபட்சம் ஊறுச்சுன்னா இந்த அரிசி குக்கரில் ஒரு நல்ல விசில் விட்டு, அப்படியே தண்ணி நிறையா விட்டு விசில் விட்டு இறக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் அதில் இருக்கிற பேலன்ஸ் தண்ணியை அப்படியே வடிச்சிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே விதமான அரிசி நாங்கள்லாம் 10 கிலோ அரிசி வாங்குவேன். 3 பேர், நானே எங்கள் பொண்ணு 2 பேர் இருப்போம். அப்போ 10 கிலோ அரிசி வாங்குகிறோம். கெஸ்டெல்லாம் வர்றாங்கனாலும் இந்த அரிசி 10 கிலோ அரிசி நம்மளுக்கு மாதம் ஃபுல்லாக வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் யோசிச்சு பாருங்கள், நான் இத்தனை வருஷமும் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒரே விதமான சத்து. காய்கறி மாற்றுவோன்னு வைங்க, ஆனாலும் அவ்வளோலாம் காய் சாப்பிட மாட்டோம். தக்காளி, வெங்காயம் இருந்தாலும் தூக்கி போட்டுருவோம். அப்புறம் எப்போயாவது வாரத்தில் 2 நாள் சிக்கன் எடுப்போம். அப்போ தான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்து இதுக்கு தெம்பு கிடச்சிருக்கு. மற்றபடி அதில் ஒன்றுமே இருந்ததில்ல, மாவு சத்தாக நிறைஞ்சு தான். இப்போ பாருங்கள், என்னால் உங்கள்கிட்ட தெம்பாக கூட ஒரு நாளைக்கு வெளியில் போயிட்டு வந்தால் என் உடம்பு அசந்து போயிடுது. அப்போ மாவு சத்து அவ்வளோ சேர்ந்து உடலில் சோர்வாக்கி மந்தத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாமே இப்போ நம்ம மற்ற அரிசிங்களை இப்போ ஒரே விதமாக 10 கிலோ அரிசி வாங்குறதுக்கு பதிலாக நான் 10 விதமான அரிசிகளை 10 கிலோ வாங்குறேன்னு வைங்க. அப்போ நம்ம எப்படியும் இந்த அரிசி திண்டா அந்த அரிசி, அந்த அரிசி திண்டா இந்த அரிசி அப்படின்னு நம்ம சமைச்சு சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போ எல்லா அரிசிகளோட ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஒரே மாதிரி சாப்பிடாதீங்க, மாற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வரிசையில் தான் இந்த மட்டை அரிசியை பற்றி நான் பரிந்துரைக்கிறேன்.
இப்போ நீங்கள் வந்து நம்ம வெள்ளை அரிசி இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த அரிசியில் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு, அப்புறம் இது சாதாரணமாகவே இந்த அரிசியை வந்து நீங்கள் சாம்பார், ரசம், பொரியல் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். இந்த அரிசியை பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கே அப்படியே கையில் தொடறக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே கல்கண்டு மாதிரி அப்படியே இதாக இருக்கு பாருங்க, பனங்கல் கண்டாட்டம். நீங்கள் தாராளமாக இந்த அரிசியை சமைச்சு சாப்பிடுங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிற பெண்கள், டயாபிட்டிஸ்க்காக பசி அதிகமாக இருக்குதுங்கிறவங்க இந்த மட்டை அரிசி சாப்பிடுங்க. பசி கம்மியாகும். ரத்தத்தில் வந்து குளுக்கோஸை வந்து கம்மியாக இது பண்ணும். மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு நான் பரிந்துரைப்பது மட்டை அரிசி சாதம். சாப்பிட்டு மகிழவும். என் குருநாதர் பாதங்கள் சரணம். இடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி.